இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டைட்டன்ஸ் நம்ம நாட்டுல டேலண்ட்டுக்கு எந்தவித குறையும் இல்ல. ஆனா நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஈகோ சிஸ்டம் இல்ல. அந்த ஸ்போர்ட்டிங் ஈகோ சிஸ்டத்துக்கு ஒரு வடிவத்தை கொடுக்க நான் உருவாக்குனது தான் கிபி ஸ்போர்ட்ஸ். கிபியோட அர்த்தம் இந்தியால கண்டிப்பா ஜெயிக்கும்னு அர்த்தம். டைட்டன்ஸ் கிபி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அது ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு வடிவத்தை கொடுக்கும். கிபி ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நாங்க அத்லெட்ஸ், கோச்சஸ், ஸ்போர்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ், நியூட்ரிஷனர்ஸ், அகாடமி, ஃபெடரேஷன் எல்லாத்தையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல ஒன்னாக்கி இருக்கும். டைட்டன்ஸ் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் பாடி. இதுல என்னெல்லாம் வரும்னா அகாடமி, ஃபெடரேஷன், அசோசியேஷன் அண்ட் கிளப். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அத்லெட் மெம்பர்ஸ். இதுல வரவங்க தான் அத்லெட், கோச்சஸ், நியூட்ரிஷனிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட் எல்லாம். ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் பாடிக்காக நாங்க உருவாக்குனது ஒரு சாஃப்ட்வேர் வெப் டூல். அப்புறம் அத்லெட் மெம்பர்ஸ்க்காக நாங்க உருவாக்குனது கிபி மொபைல் ஆப். டைட்டன்ஸ் கிபியோடைய மிஷனே நாங்க எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் கிராஸ்நோட் லெவல்ல இருந்து ப்ரொஃபஷனல் வரைக்கும் டிஜிட்டல் விசிபிலிட்டியை கொடுப்போம். ஆக்சஸ் டு ரைட் ரிசோர்சர் அண்ட் ரைட் டைம் ப்ரொவைட் பண்ணுவோம். டைட்டன்ஸ் ஆஸ் ஏ அத்லெட் என்னுடைய கருத்துப்படி நாம நம்மளுடைய வீரர்களுக்கு ட்ரைன் டைம்ல சப்போர்ட் கொடுத்தோம்னா அவங்களால நம்ம நாட்டுக்கு மெடல் ஜெயிச்சு கொடுக்க முடியும். டைட்டன்ஸ் நீங்க இந்த கிபி மிஷனோட இணைய விரும்புறீங்களா? சாகர், உங்களை எங்களோட இந்த மேடைக்கு அன்போட நான் வரவேற்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேரண்ட்ஸ் உங்களோட இந்த அத்லீட் ப்ரொஃபஷன் நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்களா என்ன? ஆமா. நீங்க இப்போ எங்களோட இந்த மேடைக்கு வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அத்லெட் ஆகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு உங்க அட்வைஸ் என்ன? அதாவது எல்லா ப்ரொஃபஷனல்லயும் நிறைய பிரச்சனைகள் வரதா செய்யும். ஆனா உங்களுக்கு அது மேல இருக்கிற பேஷன் என்னைக்குமே மாறக்கூடாது. இதே அறிவுரை தான் எங்களோட எல்லா டைட்டன்ஸும் எல்லா ஐடியா பாஸ்க்கும் பொதுவா கொடுப்பாங்க. நீங்க எந்த வயசுல இத ஆரம்பிச்சீங்க? அப்ப நான் ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன். எனக்கு 21 வயசு. 21 வயசுல? ஆமா. இப்ப 26 வயசு ஆகுதுல? ஆமா. சோ ஒரு 5 வருஷத்துல நீங்க இந்த இடத்துக்கு இதை கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. சோ இப்ப இந்த கிபி ஆப்போட கூட எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க? சோ 15,000 ப்ரொஃபஷனல்ஸ் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இதுல அத்லெட்ஸ் மேக்ஸிமம், கோச், நியூட்ரிஷியன்ஸ், பிசியோதெரபிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. சரி, நீங்க அத்லெட்டாக ஆசைப்பட்டப்ப உங்க பேரண்ட்ஸ் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அதாவது இது சஸ்டைனபிள் இல்ல, உங்களையும் உங்களால பாத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஸ்டார்ட் அப்போட ஜேர்னியா அப்படிதான் நாங்க ஆரம்பிக்கும். சோ இதுல எந்த கேரண்டியும் இல்ல. சோ நீங்க ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் அதை தான் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. என் பேரண்ட்ஸ் 2 பேருமே பாராமிலிட்டரியில இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பிசினஸ் எல்லாம் எப்பயும் புரியாது. ஆக்சுவலா நான் எப்பவுமே ரிபல் கிட் தாங்க. இப்ப இது பர்பஸ் ரிவன் தான். இது என் பேஷன். இது பெரிய ஸ்டோரி. இந்த ப்ராப்ளமை என்னால தான் சால்வ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் முழுசா இறங்கிட்டேன். இந்த பிசினஸ் எப்படி நீங்க தனியா பண்றீங்களா இல்ல யாராவது கோ-ஃபவுண்டர் கூட இருக்காங்களா? இப்போதைக்கு நான் சோலோ ஃபவுண்டர் தான். அண்ட் நிறைய பேர் கூட சேர்ந்து ரொம்ப காலமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். 24 பேர் கொண்ட டீம் இருக்காங்க. 24 பேர் டீமே நீங்க பாத்துக்கிறீங்களா? நான் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் எவ்வளவு பிசினஸ் உருவாக்கி இருக்கீங்க? சோ லாஸ்ட் இயர் நாங்க 3.07 CRல க்ளோஸ் பண்ணோம் ஃபைனான்சியலா. சோ இந்த வருஷம் டார்கெட் 1 CR மந்த்லி ரெக்கவரி பண்ற மாதிரி நாங்க வெச்சுக்கிறோம். சாகர், அதாவது 21 வயசு பாராட்டியே ஆகணும். 21 வயசுல இப்ப நம்ம முன்னாடி வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா? வாவ், ரொம்ப பெரிய விஷயம். உங்களோட ஸ்லோகன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தியா விளையாண்டா இந்தியா ஜெயிக்கும். லவுடியர் பிராண்டிங், லவுடியர் ஸ்டோரி. தேங்க் யூ. பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுது, எப்படி செயல்படுதுன்னு எல்லாத்தையும் ஒரு வாட்டி செஞ்சு காமிச்சிடுறீங்களா? யா, ஓகே. டைட்டன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ஒரு லைவ் டெமோவும் காட்ட விரும்புறேன். காட்டுங்க. இது ஒரு அத்லீட் தரப்புல இருந்தா இல்ல பிராண்ட் தரப்புல இருந்தான்னு நீங்க சொல்லுங்க. என்னுடைய ஓன் ப்ரொஃபைல் இது. நான் இத ஒரு அத்லீட் மாதிரி கவர் பண்றேன். சோ இது ப்ரொஃபைல். சோ இதுல இருக்கிற மொத்த ஃபியூச்சர் ஷேர் ப்ரொஃபைல் வித் பிராண்ட்ஸ். பிராண்ட் கேம்பெயின்ஸா பார்க்க முடியும். பார்ட்டர், மானிட்டரி டீல்ஸ், மானிட்டரி பிளஸ் பார்ட்டரி டீல்ஸ் அனால். அப்புறம் அதுல உங்களுடைய ப்ரொஃபைல்ஸை ஷேர் பண்ண முடியும். சோ ஸ்பான்சர்ஷிப் ஆஸ் ஏ பிசினஸ் டிஜிட்டலி மொத்தமா க்ளோஸ் பண்ண முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் டீல், அதுக்கு BDS ரெக்வயர்ட். அதுல எங்க டீமே ஒர்க் பண்ணும். பிராண்ட்ஸோட சார்பா இல்லையா? பிராண்ட் சார்பா உங்களால ஈவென்ட்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஈவென்ட்ஸ் உங்களுக்கு விசிபிளா இருக்கும் ஹோம் பேஜ்ல. சோ இன்னைக்கு டேட்ல ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல ஆஃப்லைன் அப்ரோச் தான் இருக்கு. பிசிக்கல் ஃபார்ம்ஸ் தான் ஷேர் ஆகுது. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுக்கணும். கோச்சுக்கு பணம் கொடுத்தோம்னா கோச் ஃபெடரேஷனுக்கு பணம் கொடுப்பாரு. இப்போ அந்த மொத்த ப்ராசஸையும் டிஜிட்டல் ஆக்கிட்டோம். ஈவென்ட்ஸ்க்கு நீங்க ஈஸியாவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ப்ரொஃபஷனல் ஈவென்ட்ஸ் தானா? எஸ். இல்ல இதுல அமெச்சூர் ஈவென்ட்ஸும் இருக்குதா என்ன? இல்ல, நாங்க அத விரும்பல. ஏன்னா அன்மெச்சூர் ஈவென்ட்ஸ் வேண்டாம். அத வெரிஃபை பண்ணாம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இதன் மூலமா அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வாங்கிக்கலாம்.